இப்படிதான் ஓ ஜட்டியே இல்லாம உட்காந்துட்டு முந்தா நேரத்துல ஜட்டியை போடாம வெளில போய் தொலைஞ்சேன். வேலைக்கு போய் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது செய்வோன்னு செய்யறியா? செஞ்சுதான் இப்படி ஆயிட்டேன் நானு. என்ன செஞ்ச? ஒரு மயிறு துப்பு இல்ல. உனக்கு 2 பையன், உன் தங்கச்சி 4 பையன் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு முன்னா தெரியுங்களம்மா. ஒண்ணுக்கு முன்னாதான் தெரிய வேணும். துவைக்கிறதுக்கு ஒண்ணு, துணி காய போடுறதுக்கு ஒண்ணு, துணி மடிக்கிறதுக்கு ஒண்ணு. வாயில பச்சை பச்சையா வந்துரும். அனிமூன் எல்லாம் போயிட்டு என்னமோ அனிமூன் உனக்கு புதைக்கிற வயசுல அனிமூன் உனக்கு ஒரு கேடு. பாரு முதல்ல உன்னை பார்த்தாலே பருது கொல்லணும்ட்டு காலையில இருந்து மூச்சை அம்மாடி காம பார்வையாளருக்கு என்னமா இந்த சீன் எல்லாம் என்கிட்ட போடாதவா வையுதுல. உன்னாலதான் குமிஞ்சு துப்பு கட்டு போட முடியாது. நீ தான் துணிக்காய போடணும், போடும். என்னமா என்னமான்ட்டு உங்க 3 சட்டி 42 சட்டி இருக்கும். எடுத்து காய போடியா மூடிட்டு. நான் வேணா ஒண்ணு செய்யறேன். நீ இங்க இது பண்ணிட்டு நான் போய் இது செஞ்சுட்டு வரேன். எதையும் செய்ய போற? நீ ஒண்ணும் செய்ய வேணாம். இதை மூடிட்டு செய்வா. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டே. என்னம்மா டெய்லி மாமா இவ்வளவு துணியா துவைப்ப? நீ அவுட் போட்டிருந்தீங்கன்னா அப்படிதான் துவை. எடுத்து காய போடியா. பேச்சு பேசிட்டு இருக்கியாக்கா? நான் மடிச்சு வேணா வைக்கிறேன். நீ ஒன்னும் மடிக்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன லாண்ட்ரி கடை எதுவும் வைக்க போறியாமா? என்னம்மா டெய்லியுமா இவ்வளவு துணியை நான் கழட்டி போட்டுட்டு இருக்கேன். நானு பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? உன் ட்ரெஸ் இங்க இருக்கு பாரு, பேண்ட் சட்டை. இந்த பாவடைய கட்டி நீ தானே குடிச்ச. போதையில பாவடைய கட்டி முங்கி நினைச்சேன். பாவடைய தொட்டு இல்ல. ஆமா நல்ல வாயில வருதுமா எனக்கு. ஆமா நான் மடிக்கிறேன். வேணாமா மடிச்சு சேர நல்லா தொட. சட்டைய கலட்டி சேர்ல தொடச்சு வை. நான் எடுத்து வந்து போடுறேன். ஆமா பெரிய டீச்சர் போடி வேலையை பாத்துக்கிட்டு. ஏமா இப்படி என் உயிர் எடுக்கிற? வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, போனோமான்னு வந்தோமா. அதான் வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சுன்னு நேரம் இந்த வேலையெல்லாம் சொல்ல போறா. வேலைக்கு போகாதனாலதான் உன்னை வீட்டு வேலை செய்ய வச்சிருக்கேன். வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்குவா. இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டோம். இதுதான் நம்ம லட்சியம். வேலைக்கு போறியா? துணி மடிக்கிறியா? ஏத்து நைட்டுல ஏய துடைக்கிற? அப்ப அழுக்கா இருக்கலமா? அப்ப என்ன செய்யட்டும்? அப்பலாம் உன் டி-ஷர்ட்ல தொட. டி-ஷர்ட் நல்ல டி-ஷர்ட் மாதிரி போய் துவைக்க சொல்றேன். டீனர்ல 400 ரூபாய்க்கு எடுத்து வச்சு இதுல துணிகளை வையி. அட போமா, நீ லூசு மாதிரி பண்ணிட்டேமா. துணி நல்லா உதறி உள்பக்க வெளியில இருக்கு நல்லா மடிச்சு போய் காய போடு. ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நல்லா ஏதோ டோபில வேலை செய்யற மாதிரி உட்கார்ந்துட்டு இவ்வளவு துணி இவ்வளவு நான் டெய்லியுமா இவ்வளவு துணி துவைப்பேன். உன் பிள்ளைங்க அவுத்துப்படுது. நல்லா அவுத்து போறாங்க. காலைல ஸ்கூலுக்கு போனாங்கன்னா இந்த பாரு அந்த புண்ணுதாம்மா. எந்த புண்ணு? அதை அடிச்சு கொல்லையா? அதை கொல்லாம எல்லா புண்ணியும் கிடைக்குது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? லஞ்ச் மெனு என்னன்னு கேட்கலையே. நேத்து வச்ச சாம்பார்லாம் எனக்கு வேணாம்மா. நீயே தீனி சாம்பார் கொத்தாங்க பொரியல். போமா அது சாம்பார் சாப்பாடு சாப்பிடறதோட 4 சட்டி தண்ணி தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. காரமுத்தா நான் மிளகாத்தூள் அரைப்பேன் எப்பயும். அது பக்குவம் தெரியும். நீ உருட்டுமா? உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த கடையதான் கிட்டத்தட்ட சமைக்கிறப்பெல்லாம் இததான் சொல்றேன். நான் மிளகாத்தூள் அரைச்சா பீச்சிருவேன். ஆனா கடையில வாங்கினா சாப்பிடு. கடையில அது ஒண்ணு பக்குவம் படலையா? பக்குவம் மட்டும் சரியாயிடும். காய போடுமா? 4 துணி ஒரு கொடியா காயப்பட்ட இப்பதான் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லம்மா கரெக்டா மடிக்கணும். கரெக்டா மடிச்சு உனக்கு அவார்டு தராங்க. இந்த சைனாக்காரங்க ஒரு அட்டை வச்சிருப்பாங்கம்மா, இப்படி மடிச்சு வைக்கிற மாதிரி. அந்த அட்டையை வாங்கிட்டு வாங்க. அதையும் நான் தான் வாங்கணும். நீ ஆம்பளையா வீட்டுல என்னதான் செய்வேன் எனக்கு அதை சொல்லு. என்னம்மா ஆம்பளையா உனக்கு துணையா இருக்கேன்? நம்ம ஆம்பளையா எனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லாத. வாயில அசிங்கமா வருது. எதையாவது பேசிட்டு போயிருவேன். சரி என்னம்மா பொங்கலுக்கு என்னம்மா பிளானு? என்னது பொங்கலுக்கு 3 வீட்டுல பொங்கல் தருவாங்க. வெண் பொங்கல், இனிப்பு பொங்கல். நீங்க என்ன ரகம்னு தெரியலையே. அது பொங்கலுக்கு தான் கரும்பு தருவாங்க. கரும்பு ஒரு துண்டு பாரு அழகா மடிச்சம் பாரு. யோ உன் பேண்ட்ல எங்கேயா போய் சாயம் ஒட்டிட்டு வந்திருக்க பாரு? அழகா மடிச்சு பாருயா. எவ்வளவு மஞ்ச போட்டவள போய் நல்லா போட்டது இல்லம்மா, அழுக்குமா அது. அதை நீ சரியா துவைக்கலன்னு சொல்லுமா. ஐயா உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? 50,000 மிஷின் வாங்கி தரணும். 15,000 நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படிதான். கையில துவமா உன் தள்ளுற தள்ளுக்கு உனக்கு மிஷின் வேற போவாமா. என்னால கையில துவைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்லையா? 2 பிள்ளை பெத்தோடனே எனர்ஜி எல்லாம் போயிடுச்சியா. என்னமா இது கருமத்தை? ஏன் நைட்டி தான் அப்படியே மடி.
அதேமா இது வந்து வேணா. திருப்பி மடிக்கணுமா? வேணா, என் நைட்டில இங்க பாரு, உனக்கு நான் மடிக்க சொல்லி தரேன் பாரு. இப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, 3 சுருட்டு வச்சாச்சு. ஈஸியா இருக்கிறது கை அப்படி அழகு. போத்தீஸ்ல போய் என்ன திருப்பி விக்கவா போற நைட்டி எல்லாம்? ஆமா, நீ இந்த துண்டு மாதிரி ஈஸியா மடிக்கிறது இருந்தா பரவாயில்ல. துண்டு எடுத்தப்ப கட்டிக்கிட்டு தெரியும், மேல ஒண்ணு கீழே ஒண்ணா. என்னம்மா பொங்கலுக்கு? பொங்கலுக்கு தான் சொல்லிட்டேன், 3 வீட்டுல பொங்கல் தருவாங்க, கரும்பு தருவாங்க, தின்னு சுண்டல் கொஞ்சம் தருவாங்க, பறக்க வேண்டியதுதான். பொங்கல் போனா உன் தங்க வர வர உன் ஜட்டி சைஸ் சின்னதா ஆயிடுச்சியா? எவ்வளவு டீப்பா போறாங்க. இழைச்சு போயிட்டேன். இழைச்சு போய் துரும்பா இழைச்சிட்டமா நானு. துரும்பா எது எப்படி இழைச்ச? டயட்ல இருந்து ஏன் ஜிம்முக்கு போய? சீக்கிரம் வந்து இழைச்சு போயிட்டேன். நீ சமைச்சுக்க சாப்பிட்டுதாம்மா போயிடுச்சு. வேகம் சுறுசுறுப்பே பத்தலையா? ஏமா என்னம்மா மடிக்கிறதுல என்னம்மா சுறுசுறுப்பு? என்னம்மா நீ ஏமா வாழ்க்கையில கல்யாணம் மட்டும் பண்ணவே கூடாதுமா. கல்யாணம் பண்ணி புட்டு 2 பிள்ளையும் பெத்து புட்டு பேச்சு பேசுறியா நீ? உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருந்திருக்கும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அவனை தூக்கி போட்டு ஒரு மிதியா மிதிச்சு போய் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? சொல்லியா? ஒண்ணு இதெல்லாம் மடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேம்மா. ஐயோ, நீ துணி வேலை இருந்தா சொல்லுமா, செய்யறமா. கலெக்டரை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல நீ போய் உட்காரணும். போறியா? முகரைய பாரு, முகரைய துப்பு கட்டணும். துணி மடிக்கவே தெம்புல இல்ல, வேலைக்கு போறியா? உன் புள்ள எரிமலை கட்டி வச்சிருக்கு பத்தியா? என்ன எரிமலையா அது? ஆமா, ஒயிட் சிமெண்ட போட்டு. அதுவும் உள்ள என்ன வச்சிருப்பாங்கன்ற இங்க பாரியா, உடையவே இல்ல. ஈனோன்னு ஏதோ விக்குமாமே, அத உள்ள கொட்டி 10 ரூபாய் கொக்கோ கோலா வாங்கி கொட்டினா பொங்குமா. வாழ்க்கையே பொங்குது, இதுல அது பொங்குனா என்ன? உன்னை கட்டி என் வாழ்க்கையே போச்சு. நீ எல்லாம் பேச்சு பேசாத. ஒரு சின்ன பிள்ளை வாழ்க்கைய அழிச்ச ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம தெரியுற பாரு. ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? ஒன்னதான் ஒரு சின்ன பிள்ளை வாழ்க்கைய அழிச்சிட்டமே உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா? சின்ன புள்ள 10 வருஷமா அதே சொல்லிட்டு இருக்கிறேன். 10 வயசுல 15 வயசுல இருந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேயா, என் வாழ்க்கையே சீரழிச்சு. அந்த சட்டையெல்லாம் வந்து இதுல போடக்கூடாதுமா, சாயம் பிடிக்குமா. ஆமா, நீ வேற அவளையோ மஞ்சள் போட்டவள உரசி இருக்காதான், மஞ்சள் சாயம் ஒட்டி இருக்கு. யார உரசணும்னு சொல்லு, ஒத்துக்கோ. ஆண்டி, எந்த ஆண்டி? ஆமா, ஆண்டிய போய் உரசுவாங்க. நீ வருஷ மாட்டேன், நீ துப்பு கட்டவன், அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? நல்லா உதறி போடுமா, நல்லா உதருமா துணிய. உதறாம அப்படியே போட்டு அயன் பண்ணி தானாலும் பண்ணி தர மாட்டேன். ஆமா, பெரிய நீ ஒன்னப்பா இதுக்கு போயிட்டு இருக்க. நீ வேலைக்கு வீட்டை சுத்தி சுத்தி வர. வேலைக்கு போலன்னு கேள பத்தி நீ அவள மூஞ்சி எல்லாம் உடச்சுப்பான். வேலை எவன் தராம குழு இருக்காமா? நீ வேலை கொடுத்தா மட்டும் செஞ்சு கிழிச்சிருவியா. ஒரு வேலைக்கு துப்பு இல்ல. துப்பு கட்டவனை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்க. என்னமா அதே சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி? உனக்கு கொஞ்சமாவது வெக்க ரோசம் மானம் இருக்காயா? உன்னை கட்டிக்கிட்டு அதை வேற பார்த்துட்டு இருக்கோம். வேலைக்கு போய் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது செய்வோன்னு செய்யறியா? செஞ்சுதான் இப்படி ஆயிட்டேன் நானு. என்ன செஞ்ச? ஒரு மயிறு துப்பு இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கோதுமை காய வச்சு எடுத்தியா? கோதுமை காலைல போய் பார்த்தா புறா 10 புறா இருக்கு. நெசமாவா? ஆமா, புறா வந்து நிக்குதா? புறா வந்து நிக்குது. ஐயோ, அந்த மாடியில தான் புறா வருதுன்னாங்க, இந்த மாடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சா? ஆமாமா, அப்ப 2 புறா பிடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் துப்பு இருக்குமா சொல்லு? புடிச்சிட்டேன். எங்க? புறா இல்ல, புறாவோட ஆயி. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. அத கூட உனக்கு அதை நக்கிட்டு கூட அதுல வருது இல்ல. என்ன இடம் பத்தல துணி காய போட? ஒரு டவுசர், எத்தனை டவுசரியா? அதாமா இளம் காய. இது என்னன்னா இன்னொரு அந்த பக்கத்து பிளாட்டையும் வாங்கி தரேன், அதுல காய போடு. சுத்தமா இருக்கணும்ல, தினமும் துணி துவைச்சாதான் சுத்தமா இருக்கும். டெய்லி நீ துணி துவைக்கலாமா? நல்லா கரண்ட் பில்ல தான் ஏத்துற நீ. ஆனா இப்போ உனக்கு நான் கையில துவைக்கணும்ங்கிறியா? இல்லம்மா, கையில துவைக்க வேண்டிய துணியை கையில துவமா, மிஷின்ல துவைக்க வேண்டிய துணியை மிஷின்ல துவமா. சாப்பிட்டான துணி எல்லாம் மிஷின்ல துவைக்கணுமா? பைத்தியம், சாப்பிட்டான துணி எல்லாம் கையில துவைக்கணும். பேச்சுல திமிர் தெரியுது. நீ உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா உடம்பு வலிக்காம வேலை செய்யணும்னு நினைக்கிற. எங்க பண்ணிட்டு இது என்ன மீட்டிங், அரசியல் மீட்டிங் போற மாதிரி வெள்ளை சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்க? எப்ப எடுத்த எனக்கு தெரியாம? வெள்ளை சட்டை எப்பயா போட்ட? வெள்ளை சட்டை நான் போடலையே. அப்புறம் எப்படி அழுக்குல வந்துச்சு? என்னமா இது ஜட்டியா? இது என்னமா இது ஜட்டி? பாருமா, உன் ஜட்டி தான் அது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு. அது தெரியுது. அத தூக்கி போடு, ஓட்ட அது வேணாம். அந்த சும்மா இத்தனோண்டு ஓட்ட இருக்கு. நீ வேற மாமா
சும்மா இருமா போமா, நல்ல ஜட்டி இப்பதான் கிழிச்ச நீனு. நானு இப்பதான் இங்க காட்டு. ஜட்டி என்ன வெளியாகுமா தெரிய போகுது, போமா அங்க. அட நாரப்பயல. ஓ, எனக்கு ஏம்மா, தேவையில்லாத வேலை பண்ணலாம் அடிச்சு வேணாம். நம்ம இப்படிதான் ஜட்டியே இல்லாம உட்காந்துட்டு முந்தா நேரத்துல ஜட்டியே போடாம வெளில போய் தொலைஞ்சேன். கர்ம கர்மா. ஓட்டு கட்டு போடக்கூடாதுயா. ஐயோ, வெள்ளையை போட்டு வச்சிருக்கீங்க. என்னமா நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரியாம மிஷனுக்குள்ள வெள்ளை டீ-ஷர்ட்டை போட்டேன்யா. பாரு கரும அளவு பிடிச்ச பாவாடை. இது என்ன பாவாடையா சர்க்கஸ் கூடாரேமா? உள்பாவாடைய அதை பத்திரமா மடிச்சு வை. புடவை கட்டுனா அத கட்டிதான் நீ அன்னைக்கு குளிச்ச. இப்படி மடிக்கணும். நீ கட்டினா இப்படி இல்ல, பாவாடை இப்படி வச்சு நான் 2 பேர்த்த கூட்டு வரேன் மடிக்கிறதுக்கு. இப்படி வச்சு இப்படி வச்சு இங்க இரு. இப்படி வச்சு அவ்வளவுதான். அழகா என் நைட்டியோட வச்சிரு, முடிஞ்சு. அப்படிதான் ஒவ்வொரு துணியா மடிச்சிருமா. மூச்சு வாங்குதியா, நடக்க முடியல. துணியாவது எடுத்துட்டு வந்துட்டாயா. உட்கார்ந்த இடத்துல சட்டி மாதிரி நல்லா உட்கார்ந்து. நான் 15 துணி மடிச்சிட்டேன், நீ 10 துணியை காய போட்டு இப்படி பண்ற நீ. நான் துணியை நடந்து 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 டயட். வீட்டு வேலை பாக்குற பொம்பளைங்களுக்கு எல்லாம் டயட்டே வேணாம். துணி காய போடவும் ஆம்பளைங்களுக்கு தோசை சுட்டுட்டு வரப்ப நடக்கிற நடையே போதும். இது பிறந்ததுல இருந்து இப்படித்தாங்க, மூளை வளர்ச்சி குறைவா. ஆமா, பசங்களை சீக்கிரம் பெத்துட்டோம், கொஞ்சம் லேட்டா பெத்திருந்திருக்கலாம்ல. லேட்டா எங்கிட்ட நீ பெப்ப 45 வயசுல பெப்பியா? கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கலாமா, கொடைக்கானல் ஊட்டி. வாயில பச்சை பச்சையா வந்துரும். அனிமூன் எல்லாம் போயிட்டு. என்னமோ அனிமூன் உனக்கு புதைக்கிற வயசுல அனிமூன் உனக்கு ஒரு கேடு. இப்போ ஒண்ணும் இல்லம்மா, இங்க பாரு, உன் தங்கச்சியை கட்டி கொடுத்தீங்கன்னா அனிமூன் ஜாலியா போயிட்டு வருவேன். போய் என்ன பண்ணுவ? போய் நான் ஏதோ பண்ணிக்கிறேன். தெரியும் தெரியும். என்ன சொல்லுமா? என்ன உன் தங்கச்சியை கட்டிப்பியா? கட்டி தரேன், மூடிக்கிட்டு இரு. கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை சீரழிச்சு சிறப்பாத்திருக்க. அனிமூன் போறான, அனிமூன் எந்த வயசுலன்னு பாத்துக்கோ. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுமா. ஆடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணடா. அதுக்காக இப்ப உனக்கு வயசானாலும் நீ புள்ள பெத்து கல்யாணம் பண்ணி ஜாலியா இருப்பேங்கிறியா? இப்போ உனக்கு 2 பையன், உன் தங்கச்சி 4 பையன் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு முன்னா தெரியுங்களம்மா. ஒண்ணுக்கு முன்னாலும் தெரிய வேணும். துவைக்கிறதுக்கு ஒண்ணு, துணி காய போடுறதுக்கு ஒண்ணு, துணி மடிக்கிறதுக்கு ஒண்ணு. எப்படி உன்னை கொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிரு. ஒண்ணு மண்ணுமா, உன்னை மண்ணில போட்டு புதைக்கிறாரு. அம்மா குனிஞ்சா இங்க முடியல, இந்தா குனியும் இல்லம்மா. இதுக்கு ஒரு பேச்சு வேற. போட்டா கோட்டாவா? அது அவன் மடிக்க உங்க அப்பா வந்து மடிப்பானா? உங்க அப்பா சொல்லாத. இப்ப அங்கதான் சொல்லிருக்கேன், எங்க அப்பா மாமா மடிச்சு பினிஷ் பண்ணிட்டு எடுத்து வைமா. மாமா என் பினிஷிங் நான் முடிச்சுட்டேன். துணி மடிக்கிறது, காய போடுறது. யோ, துணி எல்லாம் மடிச்சுட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாவடை எல்லாம் மடி. நானே என் பட்டும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவா? ஏமா நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு. இங்க பாரு, என்னால மடிக்க முடியாது, போமா. யோ